இப்ப என் வேலையை பாருங்களேன், அப்புறம் நீங்களே அசந்து போயிடுவீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். மாடு கட்டி மாயாவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுதி போடு செல்ல கண்ணு, பசும் தழைய போட்டு பாடுபடு சின்ன கண்ணு. மணப்பாறை மாடு கட்டி மாயாவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுதி போடு செல்ல கண்ணு. யோ யோ யோ, கொஞ்சம் நில்லையா, கொஞ்சம் நில்லையா. நம்ம பெஞ்ச் வண்டில குந்திக்கிறியா? குந்திக்கோ. அம்மானப்பாறை மாடு கட்டி. அப்பா, உங்க அம்மா கிட்ட இன்னும் 10 முட்டைக்கு சேர்ந்துட்டாங்களா? சந்தோஷம். ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளியா. என்ன என்ன? வர்ற வெள்ளிக்கிழமை எங்க சின்னம்மா சுமதிக்கும் ராஜதுரை தம்பிக்கும் கல்யாணம். ஆமா 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 ஆமா. எது கல்யாணமா? யாருக்கு? எங்க சின்னம்மாவுக்கு. எல்லாம் உன்னாலதாயா. கல்யாணம் ஆகாதனால தானே கண்ட கண்ட காலி பசங்களும் என் முன்னகை பிடிச்சு இருக்கிறாங்க. உடனே கல்யாணத்தை முடின்னு எங்க பெரிய உத்தரவு போட்டாரு. அப்போ இந்த கல்யாணம் சுமதியோட சம்மதத்தோட தான் நடக்குது? கரும்பு திங்க கசக்குமா? அவரும் பெரிய இடத்து பிள்ளை, ஏகப்பட்ட சொத்து. எங்களுக்கெல்லாம் பட்டுப்படம் எடுத்துறதா சொல்லிருக்காங்க. கல்யாணத்துக்கு வர எல்லா கூலிக்காரங்களுக்கும் வேட்டி சட்டியும் புடவை ஜாக்கெட் எடுத்துறதா ஐயா சொல்லிருக்காங்க. இத பாரு, பழசெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நீ கல்யாணத்துக்கு வராம இருந்துறாத. வந்து விருந்து சாப்பிட்டுட்டு வேட்டி சட்டையை வாங்கிட்டு போ. எனக்கு அவ வேட்டி சட்டையா கொடுப்பாளா? என்ன விருந்து கூப்பிட்டாளா? அவளுக்கும் கொடுப்பேன், அவ அப்பனுக்கும் கொடுப்பேன் சொல்லுப்பா. கண்டவங்க பேச்செல்லாம் கேட்டு சின்னம்மா. சரடா, அவரை பாத்தியா? என்ன சொன்னாரு? உங்களுக்கு கல்யாணம் ஆனதும் சுண்டக்கா மாதிரி அவர் மூஞ்சி சுருங்கி போயிடுச்சுமா. அதனால மட்டும் அவருக்கு என் மேல விருப்பம்னு சொல்லிட முடியுமா? உங்க மேல அவருக்கு விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆனதும் அவருக்கு ஏன் கோபம் வரணும்? ஏமாற்றத்தால அவர் முகம் ஏன் கருத்து போகணும்? பொடி, என் பேரை கேட்டாலே அவர் கோபம் வரும். அந்த அளவுக்கு நான் அவர்கிட்ட முரட்டுத்தனமா நடந்திருக்கேன். இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரலனா அவர் உங்களை விரும்புறத நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன். என்ன மரியாதை எனக்கு ரொம்ப பலமா இருக்கு. துஷ்டரை கண்டா தூர விலகுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. யோ, அன்னைக்கு நீ செஞ்ச காரியத்தை நினைச்சா எனக்கு இப்ப கூட ஆத்திரம் வருதியா? பாருங்க, முடிஞ்சு போன விஷயத்தை மறுபடியும் கிளறாதீங்க. யோ, நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேயா. அன்னைக்கு என்ன கிஸ் பண்ணியே, இன்னைக்கு பண்ண பார்க்கலாம். ஏதோ தெரியாதரமா நடந்து போச்சு, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்க சொல்றீங்களா? ரைட், என்ன மன்னிச்சிடுங்க. நோ, நான் பட்ட அவமானத்துக்கு பழிக்கு பழி வாங்கலன்னா எனக்கு தூக்கம் வராது. கொடுத்ததெல்லாம் வட்டி முதலமா திருப்பி வாங்கிக்க. வாழ்விலே வரும் அன்பேவா, என் வாழ்விலே வரும் அன்பேவா, கண்ணேவா நிலாமுகம் கண்டேவா, ஒரே சுகம் நாம் காண இன்பம் என் வாழ்விலே வரும் அன்பேவா, என் வாழ்விலே.
நினைத்தேனே கரும்பாக இனித்தாயே என்னென்ன எண்ணங்கள் உன் நெஞ்சிலே இரும்பாக நினைத்தேனே கரும்பாக இனித்தாயே என்னென்ன எண்ணங்கள் உன் நெஞ்சிலே காணாத சொர்க்கம் உந்தன் காதல் அல்லவா லா 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 தீராத மோகம் தந்த தேவி இங்கு வா என் வாழ்விலே வரும் அன்பே வா என் வாழ்விலே வரும் அன்பே வா கண்ணே வா நிலா முகம் கண்டேன் வா ஒரே சுகம் நாம் காண இன்பம் என் வாழ்விலே வரும் அன்பே வா என் வாழ்விலே சொன்னாலும் தீராது சும்மாவும் போவாது சூடான பன்னீரில் நீராடவா சொன்னாலும் தீராது சும்மாவும் போவாது சூடான பன்னீரில் நீராடவா பூவாடும் தேகம் எங்கும் வாசம் கொண்டு வா நான் பாடும் பாடல் எங்கும் நேசம் உண்டு வா என் வாழ்விலே வரும் அன்பே வா என் வாழ்விலே வரும் அன்பே வா லா 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 இன்பம் என் வாழ்விலே வரும் அன்பே வா வரும் அன்பே வா வரும் அன்பே வா லா 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 லா. கணபதி, நீ விநாயக பெருமானின் சுரூபங்கிறத மறந்துட்டு நான் உன்னை அக்லி எலிஃபென்ட் திட்டேன். நான் இப்ப பழைய சுமதி இல்ல, உன்னை என் தெய்வமா நினைச்சு கும்பிடுறேன். நான் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றேன். நீங்க நல்லா இருக்கணுமா? யானைக்கு ஒரு கட்டு கரும்பு வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன். நீயும் வயிறார சாப்பிட்டு யானையோட போ. ராமையா, இவங்களுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுத்து அனுப்பு. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுமா? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நீங்க எல்லாரும் இனிமே எங்க அடிமை வேலை செய்ய வேண்டாம். நான் உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். அதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ராமையா, இவங்களுக்கு ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுத்து அனுப்பு. நீங்க போய் வேற ஏதாவது தொழில் கவனிங்க. எப்பவாவது ஏதாவது உதவி தேவைன்னா என்கிட்ட வாங்க, நான் செய்யறேன். நீங்க நல்லா இருக்கணுமா? நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். உங்க நல்ல வளர்ந்துக்கு எல்லாம் நல்லா நடக்குங்க. சரி சரி வாங்க. அடுத்தது நீங்களா? வாங்க நாயுடு. என்ன கவுண்டர சின்ன நாய்க்கிற மணி என்னப்பா அதெல்லாம்? பட்டாளத்தாரே, அவங்க நமக்கு நல்ல செஞ்சு ஊருக்கு நல்ல செய்யறப்போ குறுக்கடிக்கப்படாது. கங்காதரன், உங்க வீட்டை தவிர மத்தவங்க எல்லார் வீட்டையும் நாங்க வாங்கியாச்சு. பட்டாளத்தார சும்மா வீம்பு பண்ணாதீங்க. இருக்கிறதுலயே உங்க இடம் தான் கொஞ்சம் பெருசு. 3 கிரவுண்ட்ல நிலம், ஒரு கட்டடம், எல்லாமா சேர்த்து 70-80 போகும். குடுக்கிற 2 லட்சம் ரூபாயை வாங்கிக்கிட்டு பொழைக்கிற வழியை பாருங்க. நாங்க நல்லா தான் படைச்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்க வேலையை பாருங்க. 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் இந்த வீட்டை நான் விற்க மாட்டேன். சுத்தி இருந்த குடும்பம் எல்லாம் காலி பண்ணிட்டு போன பிறகு
நீ மட்டும் இங்க நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? ஏய், என்னையா பயமுறுத்துற?